உலகெல்லாம் உணர்ந்ததற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் தலையில் ஜோதிலம் பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வாழ்த்தி வணங்குவோம் வணங்குவோம் சம்போ மகாதே ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக எங்களுக்கு நல்வரம் அருள்வாய் தேவா 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 மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சிருஷ்டிதி சங்கர்வ செல்லக்கூடிய முத்துருளுக்கு முதலுலக விளங்கும் கைலாசநாதனின் நெற்றி கண்களில் ஆத்தீப்பர் பிறந்தன என் ஆத்தீப்பரம் சரவணைப்புலவிலே அங்கே கார்த்திகை பெண்களால் எடுத்து வளர்த்த காலத்திற்காக கார்த்திகை நமத்தை சுட்டி இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தர்மம் மனித பெற்றது அதர்மமோ தனது காறிக்கொண்டிருக்கிறது தர்மத்தை காப்பாற்றப்பட வேண்டும் அதர்மத்தை அழிப்பதற்காக சூரபதுமனோ என் நந்தி சொன்னோக்கி கடந்து வருகின்றார் மகனே உன் தபத்துக்கு வச்சிரு வேண்டிய வரங்கள் யாது என்று கேட்போது இந்த உலகத்தை யாரும் அழித்து விடக்கூடாது என்ற வார்த்தை கேட்டான் அப்போது என் நந்தி கேட்கிறார் இந்த உலகத்திலே என் கூட ஆதிபர சக்தி வந்திருக்கின்றாலே இந்த ஆதிபர சக்தி இருக்கிற மற்றவா அல்லது இல்லாத நிருபத்தரம் என்று கேட்கும்போது எனக்கு சக்தி பண்ண நாங்கள் கொடுத்தால் போதும் சொன்னார் அப்போது சக்தி நீங்கள் கசகலம் அடங்கிற கொடுத்தாரு வாங்கி கொண்டு தேவர்களை துன்புறுத்தப்பட்டார் தேவர்களை முறையிட்டார்கள் ஐயனே காப்பாற்றுங்கள் கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை காப்பாற்ற ஆள் கிடையாதா என்று சொல்லும்போது எம் தோன்றி அந்த சூரனை வென்ற பிறகு தேவநகரமனை மனு செய்து விடுத்துவிட்டு பள்ளிக்கிற பெருமணியை மணக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது வள்ளியை பார்த்துவிட்டு வீணாகான பெருமனரோ என்னை காண வந்து கொண்டிருக்கிறார் யான பெருமண்ணே மண்ணை ஓசி ஒரு முன்மே இருப்பதற்கானங்க விரிக்கின்றது ஒழிக்கின்றது வீணாகானம் துறவை எதிர்நோக்கி காத்திருந்த பிறகு ஆக வேண்டிய காரியங்களை கவனித்து பார்க்கலாமே. கடலில் கருவாய் புனலில் உருவான் கந்தனூர் எந்த ஊர் கனவு மரபா மற்றிடமோ நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர்
குமரா செந்தில் வேலவா வணங்குகிறேன். வாழ்த்துங்கள் நலமலருள வாருங்கள் காணப்படுகிறேன். வந்தாரை வரவேற்பது தமிழர் மரபு. தமிழ் கொண்டாடு அழகான முறையோடு வரவேற்று பாடி உங்களுக்கு நான் வரவேற்க கணத்தோடு நான் தங்களை எப்படி வரவேற்க போறது தெரியுமா? வரவேற்பு கொடுப்போம். இனிதான சுரையான இசை மேதையே, இனிதான சுரையான இசை மேதையே, இனிதான சுரையான இசை மேதையே, எனதளவு குயவான தவயோகியே, எனதளவு குயவான தவயோகியே, எனதளவு குயவான தவயோகியே, இனிதான சுரையான இசை மேதையே, நாரதரு நாரதரு இனிதான சுரையான இசை மேதையே, நாரதரு நாரதரு மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதி போல வரவேற்கும் தவயோகியே, மதிபோடு வரவேற்கும் தவயோகியே, மதி போல வரவேற்கும் தவயோகியே, இனிதான துறையான இசை மேதையே, நாரதரு நாரதரு அரண்மாலைய சுரர் மானிடர் அனைவருக்கும் நல்லவரே, அகம்தாரின் குணம் கொள்கை அளித்தது வல்லவரே, அரண்மாலைய சுரர் மானிடர் அனைவருக்கும் நல்லவரே, அகம்தாரின் குணம் கொள்கை அளித்தது வல்லவரே, தேரமையெல்லாம் என்று நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைப்பு, நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைப்பு, நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைக்க, நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைப்பு, நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைப்பு, நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைக்க, நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைக்க, நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைக்க, இனிதான துறையான இசை மேதையே, காணப்படுகிறேன். கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை என்றுமில்லாது என்னை காண வந்த காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த சின்னமனை காண வந்த காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? கூட்டம் குறைவா இருக்குங்கிற காரணத்துக்காக முருகப்பெருமான் தவறான வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது. முருகா, கூட்டம் குறைவா இருக்க? ஆமா, குறைவா இருக்கின்றால் இப்போ நான் பேசி வார்த்தை தவறுன்னு கருதுகிறீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? இந்த சின்னமனை காண வந்த காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறேனே கூறலாமா? இன்னைக்கு இது தப்பா? இந்த பெரியவரை காண இந்த சிறியவன் நான் வந்திருக்கின்றேன். இப்பதான் நீங்க இப்ப கூட்டம் குறைவா இருக்கு அப்படின்னு என்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு பிரச்சனையும் நான் பண்ணல. நீங்கள் பெரியவர், நான் சிறிய. நற்றாமரை குளத்திலே நல்லதை சேர்ந்தால்வால் கற்றாரை கற்றாரை கவர்வன், கற்பிலார் மூர்க்கரை மூர்க்கர் முகப்புறம் முதுகாட்டியல் காக்கை உகக்கு முடிமன. ஏன்னா மூத்தூர் சொல்வாத்தை முதுநிலைக்கு முன்னே வட்டாலே பின் அடிக்குமாங்க. ஆனா உங்களை வரவேற்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? மெழுகுபட்டு தன்னை உருக்கி கொண்டு பிறருக்கு ஒளி கொடுக்கும். அது மாதிரி உங்களை சின்னால் கட்டி என்னை பொறியல் ஆக்குறீங்க. அது தவறு இல்லையா? இல்ல, இந்த கதை முறைப்படியே நீங்கள் பெரியவர், நான் சிறியவர்.
கதை முறைப்படி நீங்க தான் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு என்னால் நிரூபிக்க முடியும். இந்த கலிகாசால முறைப்படி நீங்கள் பெரியவர், நான் சிறியவன். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இன்னைக்கு தாயமங்கலத்தில் எத்தனை நாடகங்கள் நடக்குது. சரி, இது மக்கள் பல நாடகங்களை பார்த்துருப்பாங்க. இப்ப அவங்கள்ட்ட கேட்போமே, இப்ப ரசிகர்களாகிய தாங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்க போறேன். இப்ப நாரதர் பெரிய ஆளா, முருகப்பெருமான் பெரிய ஆள்னா யார பெரிய ஆள்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க, யார் யார் பெரிய ஆளு? முருகனா நாரதரா? அண்ணன் கூட பிடிக்கலாம், அற்புதமா சொன்னார். எந்த வகையில நாரதர் தான் பெரிய ஆள்னு நிரூபிச்சு விட்டாச்சு. இல்லை, எந்த வகையில நாரதர் பெரிய ஆளு? கழகத்தில் பெரிய ஆள் அல்ல. உலகம் என்பது 14. இந்த 14 உலகத்தை சுத்தக்கூடிய தகுதி படைத்தவன் நான். ஆனா இருந்த இடத்தில் இருந்து 14 உலகத்தில் என்ன நடக்குது என்பதை உணரக்கூடிய தன்மை வாய்ந்த முருகன். நீங்கள் பெரியவர், நான் சிறியவர். அப்ப நான் பெரிய ஆள், நீங்க சின்ன ஆள், அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், ஒரு தாய் குழந்தை வைக்கிறாங்க. ஆமா, 10 வயசு பெரியவனுக்கு, சின்னவனுக்கு 5 வயசு. சரி, இதுல யாரு பெரிய ஆளு? 10 வயசு உள்ள ஆள் தான் பெரிய ஆளு. ஏன் பெரிய ஆளு? ஏன்னா அதுக்கு அப்புறம் வந்தால் தானே அவன். அதனால தான் 5 வயசு சின்ன வயசு, 10 வயசு பெரிய வயசுங்கிறதுக்காக பெரியவன். 10 வருஷத்துல உலகத்தை பார்த்துட்டேன். ஆமா, அவன் சின்னவன் 5 வருஷத்துல உலகத்தை பார்த்தேன். அப்ப உலகத்தை முதல்ல இவன் பார்க்கறானோ அவன் தானே பெரிய ஆளு. பெரிய ஆளு. இப்ப நான் கேட்கிறேன், யுகம் எத்தனை? 4. என்னென்ன? கிரேதா, திரேதா, துபமரா, கலியுகம். கிரேதகத்துக்கு எத்தனை ஆண்டு? 17,28,000 வருஷம். கிரேதகத்திற்கு 12,96,000 வருஷம். துவாபரயுகத்திற்கு 8,64,000 வருஷம். கலியுகத்திற்கு 4,32,000 வருஷம். இத நாளையும் கூட்டி மொத்தமா சொல்லுங்க பாப்போம். 43,20,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு சதுரயுகம். என்ன விஷயம் தானே? அவ்வளவுதான். முதல் யுகம் கிரேதா. ஆமா, அந்த யுகத்துல நீங்க இருக்கல, நான் இருக்கனே. நான் இருக்கிறேனா? இல்ல. 2வது திரேதா. ஆமா, அதுல நீங்க இருக்கல. இருக்கனே. நான் இருக்கிறேனா? இல்ல. 3வது துவாபரா. ஆமா, நீங்க இருக்கல. இருக்கேன். நான் இருக்கேனா? இல்ல. இந்த நடக்கக்கூடிய யுகம் என்ன? கலியுகம். கலியுகத்துல நீங்க இருக்கல. இருக்கேன். நான் இருக்கிறேனா? இருக்கீங்க. நான் எத்தனை யுகத்துல வாழ்றேன்? ஒரே ஒரு யுகத்துல. நீங்க எத்தனை யுகத்துல? 4 யுகத்துல. 10 வயசு உள்ள பெரிய ஆளா, 5 வயசு உள்ள பெரிய ஆளா? 10 வயசு உள்ள ஆள் தான் பெரிய ஆளு. அப்ப அதெல்லாம் ஆமா, 4 யுகத்துல வாழ்ந்த நீங்க பெரிய ஆளா, ஒரு யுகத்துல மட்டும் வாழ்ந்த நான் பெரிய ஆளா? யார் பெரிய ஆள்? மதவண்ண வெளியே தெளிவாடுங்கண்ணே. சரி, உங்களுடைய சர்ச்சையை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நான் உங்களை கேட்குறேன், வீட்டில் ஒரு அம்மா மாடு வளர்க்குது. சரி, மாடு கன்று போட திருவாயில் இருக்கு. அந்த மாடு கண்ணு போட்டுச்சுன்னா கொம்பு முளைச்சு முதல்ல வருமா, இல்லை காது முளைச்சு முதல்ல வருமா? காது தானேங்க முதல்ல வரும். காது தான் முதல்ல வரும். முதல்ல வரும். அதுக்கப்புறம் தான் கொம்பு முளைக்கும். ஆமா, ஒரு காளை மாட்டுக்கு காது வலிமையா, கொம்பு வலிமையா? கொம்புக்கு தானே வலிமை அதிகம். எதுக்கு வலிமை அதிகம்? கொம்புக்கு. கொம்புக்கு. அப்ப கண்ணுக்குட்டி போடுற பொழுது காது முளைச்சு வந்துடும். பருவம் வந்த பிறகுதான் கொம்பு முளைக்கும். கொம்பு முளைக்கும். அப்ப காதுக்கு வலிமை இல்ல, கொம்புக்கு தான் வலிமை. கண்டிப்பாக. நான் முன்னால முளைச்ச காது மாதிரி, நீங்க பின்னால வந்த கொம்பு மாதிரி, கொம்புக்குத்தான் வலிமை. அதனால்தான் நீங்கள் பெரியவர், நான் சிறியவன். தட்டியா கையப்ப. தாயமங்கலத்துல கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும் போது இந்த மாலை தாலி எடுத்து கொடுப்பாங்க பாத்தீங்களா? ஆமா, அது யாருங்க எடுத்து கொடுப்பாங்க? பெரியவங்க கையில் எடுத்து கொடுக்கணும். ஏன் சின்ன பையன் கொடுக்கலாமே? இல்ல, வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்தவர்கள் பெரியவர்கள், அதனாலே வாழ்ந்தவர்கள் அதனால கொடுக்கணும். இந்த உலகத்துல எம்பெருமான் ஈசன். ஆமா, ஆக மொத்தம் பெரிய ஆளுக்கு பெரிய ஆளு தான் மாலை கொடுக்கணும். ஆமா, சின்ன பிள்ளைக்கு இது தர்மம், இதான நீதி. ஆமா, இவ எம்பெருமான் சிவனுக்கு திருமணம் பண்ணும்போது அந்த திருமணத்திற்கு மாலை கொடுத்தது யாரு? பெரியவங்க தான். யார் அது? நாங்க தான் கொடுத்தோம். நீங்க தான் கொடுத்தீங்க. ஆமா, யாருக்கு? உங்க அப்பா சிவனுக்கு நடந்த கல்யாணம். எம்பெருமான் ஈசனுக்கு மாலை கொடுத்தது நீங்க. நாங்க தான். அப்ப அவருக்கு புள்ள நானு, அதன் பிறகு வந்தவன் நானு. எங்க அப்பாவுக்கு கல்யாணம் நடத்தி வச்சு நீங்க தானே பெரிய ஆளு. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, கல்யாணத்துக்கு 1000 பேர் வருவாங்க. சரி, வருவாங்க, மொய் எழுதுவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. அது பெரிதல்ல. கட்டின கணவன் மனைவி இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் சொல்லணும். என்னையா குடும்பம்னா அப்படி இருக்கணும்யா. என்னையா கணவன் மனைவி ஒற்றுமை வாழ்ந்தா இப்படி வாழணும், அப்படித்தான் பெரியவங்க சொல்லுவாங்களே தவிர கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சா அந்த பேர் வராது. அப்ப இந்த உலகத்துல வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்து காட்டிய எம்பெருமான் ஈசன். அப்ப அவருக்கு பிறந்த புள்ள நீங்கள் பெரியவர், நான் சிறியவன். உலகத்துல மொத்தம் 3 மூர்த்தி உண்டு. ஆமா, யார் யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. சிவன், பிரம்மா, விஷ்ணு. ஆமா, இதுல 3 பேர்ல யாருக்கு பெரிய ஆளு? எம்பெருமான் சிவன் தான் பெரிய ஆள். அப்ப பிரம்மன் பெரிய ஆள் இல்ல, மகாசுர பெரிய ஆள் இல்ல. ஆனா ஈசன் தான் உலகத்துல பெரியவர். இதுல எந்த மாற்றம் இல்லையே? மாற்றம் இல்லை.
இதான காரணம். ஆமா. நான் கேட்கிறேன், உங்க கூட பிறந்த சகோதரர் மொத்த அண்ணன் தம்பி எத்தனை பேரு? முதல்ல 4 பேர், அடுத்த 10 பேர். ஜனகாதிபர்கள் முதல்ல இருது புலவர், புலசியர், ஆங்கிரசி, அத்திரி, மரிஷி, நாரத மகரிஷி. நான் ஜனகாதிபதி மொத்தம் 4 பேர் முதல்ல. ஆமா. அதன் பிறகு தட்சன், மஜீஸ்வரி, இருது பிறகு புலவசியர், புலவர், ஆங்கிரஸ், அத்திரி, மரிஷி, நாரதகப்பட்ட தாங்கள் பெரியார். ஆமா. இதனமே. ஆமா. இப்ப தட்சன்ங்கிறது வந்து யாருங்க? எங்க அண்ணன். அண்ணன் தானே? ஆமா. உங்க அண்ணனுக்கு மகள் யாரு? அவள் தான் தாட்சாயினி. தாட்சாயணி யாருடைய பிள்ளை? எங்க அண்ணன் தட்சனுடைய புள்ள. அண்ணன் மக. ஆமா. உங்க அண்ணன் மக உங்களுக்கு என்ன முறை வேணும்? அண்ணன் மக எனக்கு மகதானே வேணும். அண்ணன் மக. ஆமா. அண்ணன் மக மட்டும் தான் பெத்தா பிள்ளையா? பெத்தா பிள்ளையா? அண்ணன் மக மட்டும் பிள்ளை. ஆமா. தம்பி வீட்டு பிள்ளை நம்ம பிள்ளை. ஆமா. அண்ணன் மக உங்களுக்கு மக யாரு? தாட்சாயணி. இந்த தாட்சாயணிய யாருக்கு மனம் முடிச்சு கொடுத்தீங்க? உங்க அப்பா சிவனுக்கு மனம் முடிச்சு கொடுத்தோம். இப்பதான் கவனிக்கணும். சரி. உங்க மகளை எங்க அப்பா எம்பெருமானுக்கு மனம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆமா. அப்ப எங்க அப்பா வந்து உங்களுக்கு என்ன முறை வேணும்? எங்க அப்பாவா? எங்க அப்பா மருமையா வேணும். மகளை கட்டி மருமையா வேணும்ல. மகளை கட்டியாச்சு. எங்க அப்பா உங்களுக்கு மருமகன். நான் உங்களுக்கு என்ன முறை வேணும்? மகபத்த புள்ள நீங்க பேரே. உங்க மக பத்த புள்ள நான் பேரு. ஆமா. நீங்க என்ன வேணும்? தாத்தா வேணும். நீங்க தாத்தா மக விட்டு பிள்ளைங்கிறதுனால. ஆமா. நான் மகன் பிள்ளைங்கிறதுனால பேரன். ஆமா. அப்ப நீங்க தாத்தா நான் பேரு. ஆமா. பேரை நான் பெரியாளா, தாத்தா நீங்க பெரியாளா? தாத்தா பெரியாளா பேர பெரியாளா? அப்ப இவர் தானே பெரிய ஆளு. நீங்க தானே சொன்னது. நான் கேட்கிறேன், தாத்தா தேடி வச்ச சொத்தெல்லாம் யாருக்கியா பாத்தியா? தாத்தா கஷ்டப்பட்டு சொத்தை தேடி வைக்கிறாரு. கடைசி அந்த சொத்தை யாருக்கு பாத்தியா? பேரனுக்கு தானே. அப்ப தாத்தா தேடி வச்ச சொத்து நான் தாத்தா, நீங்க பேரன். நான் தேடி வச்ச சொத்தை அனுபவிக்கிற பேரன். நீங்கள் பெரியவர், நான் சிறியவன். அதனால தான் நீங்க பெரிய ஆளுன்னு. தாத்தா தேடி வச்ச சொத்து யாருக்கு உரியது? பேர பிள்ளைக்கு, பேரனுக்கு. ஆமா. உண்மை தானே? உண்மைதான். நானும் மறுக்கல. சரி. ஏன்னா எதிரி, அதாவது ஒரு மூத்தவங்க சொல்லும் போது அதை ஏத்துக்கணும். முதல்ல ஆமா. தப்புனா அது மூத்தவன தப்புத்தேன். ஆக உண்மையை சொல்லும் போது ஏத்துக்கணும். அப்ப தாத்தா தேடி வச்ச சொத்து பேரனுக்கு உரியது. ஆமா. நான் கேட்கிறேன், அந்த பேரனுக்குன்னு சொல்றீங்களே, மக விட்டு பிள்ளைக்கா மக விட்டு பிள்ளைக்கா? மக விட்டு பிள்ளைக்கா? சரி, மக விட்டு பிள்ளைக்கு. மக விட்டு பிள்ளை. அப்ப நான் யாரு? மக விட்டு பிள்ளை. அது எப்படி எனக்கு சொந்தமாகும்? நான் கேட்கிறேன், மய இருந்தா மய விட்டு பிள்ளைக்கு சொந்தம். சரி. மய இல்ல, மக மட்டும் இருக்கு. அப்ப மகளுக்கு பிள்ளை பிறந்தா யாருக்கு சொந்தம்? நீங்க சொல்றத பாக்குறப்ப கார்த்திகை ராஜா கதை சொல்ற மாதிரி இருக்கு. என்னது? வீடு கட்டியாச்சு, நீ வாடகை வச்சுட்டாரு, கோயம்புத்தூர் போயிட்டாரு, போற முதல்ல அட்டாக்கில் செத்து போயிட்டாரு. அப்புறம் எது அவன் சொல்லுவான் கதை. அது மாதிரி மய இருந்தா சொந்தம். ஆமா. மய இல்லைன்னா மகள் பிள்ளை தான் சொந்தம். வரவேற்கிறேன், உங்களை வரவேற்கிறேன் புதுக்கோட்டை சங்கத்தில். இன்னைக்கு தனி சிறப்பு, தனி பெருமை. இன்னைக்கு யார் அப்படின்னா என் நம்பி கலைக்கண்ணு. சென்ற இடம் பூரா தனக்கென்று புகழை நாட்டி இந்த ஊருக்கு என்ன பெருமை அப்படிங்கிறது காட்டுவதற்காக எங்கள் சங்கத்துக்கு பெருமை சேர்த்தனீங்க. 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும், நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தோடு எல்லாம் உள்ள அந்த என்ன தாயமங்கலத்துடைய முத்துமாரியம்மனும் தர்மமுனீஸ்வரரையும் உங்களோட வாக்கு நிச்சயமாக காப்பாற்ற விடுவேன். மீனாட்சியுடைய மறு அவதாரமாக உருவெடுத்து தாயாக இருந்து இந்த மங்களத்தை எல்லாம் காத்திருக்கின்றாள். மீனாட்சியின் மறு அவதார உருவம் தாயமங்கலம் முத்துமாரி. நிறைய சிறப்பு இருக்கிறது. ஏன்னா உங்க மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற பொழுது அது அனுக்கிரகமா மாறும் என்பது எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு சந்தேகம். இப்போ என்ன கேட்டாலும் பதில் சொன்னீங்க. இப்போ சரி, ஏன்னா நீங்க வர்றப்ப நிச்சயமாக முருகன் காட்சியை பார்ப்பதற்கு ஆளை வச்சிருவீங்க, நம்பிக்கை எனக்கு உண்டு. இப்ப ஆரம்பத்தில் எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு பண்ணீங்க. சரி, இப்ப அந்த நாடு எந்த நாடுங்க? இது இந்திய நாடு. நாடு இந்திய நாடு. ஆமா. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதும் சுதந்திரம் கிடைக்கல, விடுதலை தான் கிடைத்தது. சுதந்திரம் கிடைக்கல. என்னைக்கு ஒரு பெண்ணாக கூடியவள் இரவுல 1 மணிக்கு தனியா போயிட்டு தனியா என்னைக்கு வீடு வந்து சேர்றாலும் அன்னைக்கு தான் விடுதலை, சுதந்திரம் கிடைத்தது. 10 வயசு பிள்ளை கூட வீடு திரும்ப முடியல. ஆனா இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருக்கிறத விட சுதந்திரம் கிடைக்கல. இந்த நாடு சுதந்திரம் வாங்கியாச்சு அப்படி சொல்றாங்களே, எப்ப வாங்கினாங்க? 1947 ஆகஸ்ட் 15 இதுல தான் நடந்தது. 1947 ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 12, அதாவது இரவு 12:01. அப்ப நம்ம மறுநாள் சனிக்கிழமை சொல்லுவாங்க கிடைத்தது. இப்ப நீங்க சொன்னது ஆங்கில மதமா தமிழ் மதமா? இது ஆங்கில மாசம் தான். ஆங்கில மதம். ஆமா. நான் யாரு? முருகன்.
தமிழ் கடவுள். தமிழ் கடவுள் இப்ப முருகன். அதே நேரத்துல மாசம் 12 இப்ப ஜனவரி பிப்ரவரி சொல்றேன். ஆமா. அதே மாதிரி தமிழ் மாசம் இருக்கு. நீங்க சொன்னது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. இந்த தமிழ் மாதத்துல எப்ப வாங்கப்பட்டது? இந்த கையில வச்சிருக்கிறது என்ன முருகா? இது வேலு. யார் கொடுத்தது? என் தாய் கொடுக்கப்பட்டது. எங்க கொடுத்தாங்க? சிக்கல்ல வேல் வாங்கி எங்க செந்தூருடைய சம்காரம் செய்யப்பட்டு எங்க வைக்கல் கொடுத்தாங்க? சிக்கல்ல. யார் கொடுத்தது? என் தாய். அப்ப இந்த சக்தி வேலை உங்க அம்மா தான் கொடுத்தாங்க. கண்டிப்பா. இந்த வேலை எங்க வாங்குனீங்க? சிக்கல்ல. இப்படித்தான் ஒரு முருகன் கிட்ட கேட்டேன். என்ன கேட்டீங்க? முருகா இந்த வேலை நீங்க எங்க வாங்குனீங்கன்னு. காரைக்குடி பாத்திர கடையில் வாங்கினேன்னு அவர். அது சரி. அவர் வாங்கின இடத்த சொல்லியிருப்பாரு. கதைக்கு அப்பால் பட்டு போயிருப்பாரு. எனக்கு இதெல்லாம் முருகா சந்தேகம். உங்களுக்கு அப்பா யாரு? அப்பா வந்து எம்பெருமான் ஈசன். அம்மா அது ஆதிபரா சக்தி. நீங்க உங்க அம்மாவுக்கு பிறந்தீங்க? கிடையாது. யாருக்கு பிறந்தீங்க? அதே சிவனுடைய நெற்றிகன்ல 6 தீப்பறைகளாக பிறக்கப்பட்டு என்பது ஆரம்பத்திலே கதை சொல்லியாச்சு. சரி, பிறந்தீங்களா? உங்களை வளர்த்தது யாரு? 6 கார்த்திகை பெண்கள். யார் வளர்த்தது? 6 கார்த்திகை பெண்கள். நாடகம் நடக்குது. எந்த ஊர்ல நடக்குது? இது தாயமங்கலத்துல. சரி, இந்த ஒளி நாடாவை ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரு பண்ணிக்கிட்டு இருக்கிறது? மாயங்குளம் மாதவ அண்ணே. சொல்றீங்கல்ல. ஆமா. 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்கன்னு சொல்றீங்கல்ல. அந்த 6 கார்த்திகை பெண்களுடைய உண்மையான பெயர்? நியாயமான கோரிக்கை. 6 பேர் பெண்கள் வளர்த்தாங்களே. ஆனா எந்த ஒரு கேட்டா கூற சொல்லணும். அவ பேர் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா இருக்க முடியாது. இப்ப மட்டை ஆட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மட்டை ஆட்டம் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. ஆமா. ஏன்னா என்னைய பிடிச்சிக்க கூடாது இல்லையா? கிரிக்கெட் என்னைய சொல்லு நீ சொல்லையா சொல்லக்கூடாது இல்லையா? மட்டை ஆட்டத்துல மொத்த வீரர்கள் மொத்தம் எத்தனை பேரு? உள்ள 11 பேர் நிற்பாங்க. 2 பேர் விளையாடுறதுக்கு நிற்பாங்க. அப்படித்தானப்பா? அதான் 11 பேர் மொத்தத்தில் 2 பேரும் அடுத்து விளையாடுறது போட்டி சேர்ந்தவர்கள். ஆக மொத்தத்தில் பந்தை பிடிக்க 11 பேர். இந்த 11 பேருக்கு பந்து 11 பந்தா வச்சிருக்காங்க. அது எப்படி? ஒரு பந்து தான் தானங்க. ஆமா. அந்த ஒரு பந்து போட்டாச்சுன்னா திசை நோக்கி போய்கிட்டு இருக்கும். ஆமா. உடனே அடுத்த பந்தை விட்டு போடுவாங்களா? அடுத்த பந்தை விட்டு போடுவாங்களா? அது இல்ல. ஏன்? ஒரு வந்த பந்து வந்தாதான் போட முடியும். அந்த பந்து வந்த பிறகு தான் பந்து பேச முடியும். ஆமா. அது மாதிரிதான் நான் பந்தை போட்டிருக்கேன். அந்த பந்து கைக்கு வந்துருச்சுன்னா திரும்ப அந்த பந்தை போடலாம்னு நினைக்கிறேன். பத்தியலா? தமிழ் வருஷம், தமிழ் மாதம் என்ன தேதி? அதான் முதல்ல சொன்னேன். பிரபாபா விபாபா சுக்ல பிரமதோத பிரசரபத்தி ஆங்கில ஸ்ரீமுக பாபா யுவதாது ஈஸ்வரி விகதானி விக்ரம சித்திரமான சுபான தாரண வார்த்தி பவிய சர்வ சித்த சர்வதாதி விரோதி விகுருதி கரண் நந்தன விஜய சேய மன்மத துர்மி கேர்விளம்பி விளம்பி விகாரி சார்பாரி பிள்ளபாபா சுபகிருது சோபகிருது விஸ்வாஸ். இப்படி தமிழ் வருஷம் 60 இருக்கு. இந்த 60 தமிழ் வருஷத்துல கீழக வருஷம் ஆடி மாதம் 30ஆம் தேதி கீழக வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி இந்த நாடு அடைந்தது விடுதலை. இதுதான் தமிழ் வருஷம், தமிழ் மாதம். இதுதான் விடுதலை அடைந்த வருஷம். கைதட்டு கொடுங்க. கைதட்டு கொடுக்கணும். அற்புதமான விஷயங்களை சொல்லும்போது இதெல்லாம் நாடகத்தில் பேசாத ஒரு விஷயங்கள். ஆமா. நாடகத்தில் புராணங்களை மட்டும் பேசுவாங்கன்னா நான் அதாவது வரலாறும் பேசணும். அதில் வரலாறு சிறந்த ஒரு தன்மை உள்ளவரும் நீங்கள் வரவேற்கிறேன். ஆக மொத்தம் அற்புதமாக சொன்னீங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு தெளிவாக சொன்னீங்க. ஆடி மாதம் 30ஆம் தேதி என்று வெள்ளிக்கிழமை இரவு 12:1 கொடுக்கப்பட்டான்னு சொன்னது நியாயமான கோரிக்கை. இப்போ நீங்கள் கேட்டுங்க, 6 பேர் இருக்காங்களே. இந்த 6 பேர் யார் யாரு? கார்த்திகை பெண்கள். அப்படின்னீங்க. இந்த 6 பேருக்கு இன்னைக்கு எங்கே கோவில் இருக்குன்னா எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டமா? ஆமாம், சிவகங்கை மாவட்டம். இந்த என் தாய் 6 பேருக்கும் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் தான் கோவில் இருக்கு. எங்க தெரியுமா? திருப்பத்தூர் அருகாம இருக்கக்கூடிய பட்டமங்கலம். இந்த பட்டமங்கலத்தில் கார்த்திகை பெண்களாக அபரகேந்தி, மகேந்தி, உத்தரகேந்தி, அம்பா, துலா, நிதாதினி அப்படிங்கிற 6 பேருக்கு இன்னைக்கு கோவில் எங்க இருக்குன்னா திருப்பத்தூர் அருகாம இருக்கக்கூடிய பட்டமங்கலத்தில் இன்னைக்கு 6 பட்டமங்களாக என்னை பால் விட்டு வளர்க்கப்பட்டதாய் இன்னைக்கு இருக்காங்க. போய் பார்க்கலாம். சபாஸ். கைதட்டு தட்டியா கையா. ஆமா. ஏன்னா இந்த கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரனுடைய தன்மை தெரியணும் முதல்ல. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகளை நான் அண்ணன் போடுற ஒளிநாடாவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளவோ நிகழ்வுகள். அதனால் இந்த கழுகாசல நிகழ்வை நாளைக்கே நீங்கள் போட்டு விட்டுறணும். அதனுடைய உரிமையான வேண்டுகோள். அதனாலே கண்டனுக்காக கனி ஒன்று கண்டு வந்திருக்கின்றேன். இதை பார்த்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆக என்கிட்ட கேட்டாங்க, இதில் தவறாக பேசுறது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தப்பு இல்லை. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பண்ண எனக்குன்னு ஒரு வழி ஒருத்தரை பார்த்து தான் நான் வந்தேன். கண்டிப்பாக. ஆனால் அந்த வழி அவர் சொன்ன வார்த்தையை சரியாக பேசினா தான் நியாயம். தவிர இருக்கட்டும், வரவேற்போம். எல்லோரும் சகல செல்வங்களை பெற்று வளமோடு வாழ வேண்டும். நாங்கள் வந்த நோக்கமையாகும். கந்தனுக்காக கனி ஒன்று கண்டு வந்திருக்கின்றேன். இறைவன் கொடுப்பது யாரும் தடுக்க முடியாது. தடுக்க
முடிவு பண்ணிட்டானே யாரும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நடக்கும் யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆமா. நேரம் அன்னைக்கு சங்கத்தில் கிட்டத்தட்ட 6-7 பார்ட்டி வீட்டில் இருந்து போய் தூங்குதுங்க. ஆமா, இருக்கட்டும். ஆகையினாலேயே அம்பாவுடைய அனுக்கிரகத்தில், முனீஸ்வரர் அனுக்கிரகத்தில் நாம நடத்துவதற்கு வாய்ப்பை வழங்க இருக்குன்னா காரணம் இது 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆளா பார்த்து ஒரு வருஷம் இந்த நாடகத்தை பதிவு பண்ணி 1 வருஷம் ஆச்சு. பப்புனு காலம் ஒரு பொறுக்கி போட்டிருக்காங்க. பொறுக்கி. ஆமா, சரி. அதனாலே கணிகன் வந்து கேட்டேன். கணிக்கு சிறப்பு இருக்கிறது. பெருமை கூறுங்கள் கேட்போம். மங்கனிக்கும் தென்கதலி மங்கனிக்குமே இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா. மகனிக்கும் தேன்கதலி மகனிக்கும் மேலினிக்கும் முருகா 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 அக்கனியே இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா முருகா. மங்கனிக்கும் தென் கதலி மங்கனிக்கு மேல் நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் ஆண் கணிந்தேன் அக்கனிக்கு கொய்யாமல் கொய்தணைக்க வேண்டும் முருகா. உலகத்திலே சிறந்து விளங்குவது மாவாழிப்பழங்கிற முக்கணிகள். ஆமா. ஆனா முக்கணி காட்டிருக்கணி சிறப்புள்ள கணினி சொல்லும் பொழுது இந்த கனி பற்றி இவர்களை கேட்பதற்காக முதல் கட்டமாக பார்க்கும்போது ஐம்பொருளுக்கு சுவை தரும் என்றாலே இது கனிமோல் தெரியவில்லையே. கன்னி
யாரவள்? அவதான் சின்னவள் சுந்தரவள்ளி. இளையவள். இளையவள் சுதந்திரமாக இருக்கின்றா. ஆமா. வள்ளியை பார்த்தீங்களோ? பார்த்தீங்க முருகா. மனமுடிக்க வேண்டுமோ? மனமுடிக்க வேண்டும். நான் எப்படி புறப்பட வேண்டும்? வேடம் மாற வேண்டும், வினோதம் புரிய வேண்டும், வள்ளிய மனமர் உலக மக்களுக்கெல்லாம் காட்சி தர வேண்டும். வேடுவே இடத்தில் பிறந்தவள் தாங்கள் வேடராக புறப்பட வேண்டும். இன்று சூரியன் பொழுது மறைவதற்குள்ளாக மனமுடிக்கணும். ஆமா. திருமணத்துக்கு தாங்கள் வருவீர்களா? நாவிலே பாம் ஆலை உங்களுக்கு உங்களுக்கு இரு பூமாலையோடு காத்திருப்போம். பாடுவது மாலை, எனக்கு ஒரு மாலை, அவளுக்கு ஒரு மாலை, மொத்தத்தில் 3 மாலை தாங்கள் தருவீர்கள். 3 மாலையோடு வரக்கூடிய தங்களுக்கு தாங்கள் எங்கு சென்றாலும் புகழ் மாலை காத்திருக்கிறது. அடியே வரட்டுமா? இவர் ரங்க மேடையிலே வேலனாக காட்சி கொடுக்கும் புதுகை அண்ணன் கேபிஏ காளிமுத்தவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகின்றது. கைதட்டுங்கய்யா. பொன்னாடை போற்றும் போது இந்த பொன்னாடையை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுவோம் சொல்லி பொன்னாடை கைதட்டும். எங்கள் அண்ணன் தான் கைதட்டின பிறகு நீ தட்டுறீங்க. ஆமாம். இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, இவங்களுக்கெல்லாம் பொன்னாடை தேவையா? பொன்னாடை போற்று மகிழ்வித்த மாபெரும் கிராம விளங்கக்கூடிய தாயமங்கலத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வரட்டுமா? வாங்க. வருகிறேன். வந்த வேலை முடிந்து விட்டது ஒரு வேலையாக. எப்படியாவது இந்த பணத்தை வாங்கி ஒன்று கங்கணம் கட்டிக்கிட்டே நிற்கிறேன்ப்பா. சும்மா இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. அதில் கூட எங்கள் அண்ணன் மேலே கோச்சிருப்பார். அதில் கூட ஒரு எம்எல்ஏ கோச்சிருப்பார். நான் சொன்ன கதை வேற, அது அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்காது. அது காலை பேசிக்கும். ஆமாம், வந்த வேலை முடிந்து விட்டது. வாழ்க வல்லாண்டு வளர்கள் உன் கலை தொண்டு. இந்த குமாரனை ஓயாமல் சொல்லிட்டே இருந்தார், அம்மா பாட்டு பாடு, அம்மா பாட்டு பாடு, அம்மா பாட்டு பாடுன்னு. அம்மா பாட்டு முன்னாடி. ஆமாம், அந்த அம்மா பாட்டை பாடிட்டு எங்களுடைய ஒளிப்பதிவாளர் மாதவனர் ஒரு பாடலை பாடும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இந்த இடத்திலே அப்பேற்பட்ட தாய் கொடுக்கின்ற பெருமை அன்புள்ளம் குமாரன் தான் அம்மாவை பற்றி ஒரு பாட்டு அவசியம் சொன்னார். கேட்டுக்கிட்டீங்கண்ணே? ஆமாம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்ன தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்தில் இருக்குதந்த தாயமங்கலம் முத்துமாரி தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பறி கொடுப்பா, ஏமாத்தும் பிள்ளையை நம்பி இதயத்தை பறி கொடுப்பா. கட்டரும் உனக்கடிச்சோ கட்டுக்கிட்டு அவதொடிப்பா, கட்டரும் உனக்கடிச்சா கட்டுக்கிட்டு அவதொடிப்பா. பெத்தவளுக்கே கைமாறுதான் பிள்ளை என்ன செய்ய போறான்? அந்த பெத்தவளுக்கு கைமாறுதான் பிள்ளை என்ன செய்ய போறா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்திலே இருக்குதனந்த தாயடா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினியை கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா, பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, மேலாவு பிடி
பேச வச்சு அவ சிரிப்பா சின்ன பிஞ்சு விரலில் மிகம் கடிப்பா பேச வச்சு அவ சிரிப்பா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா தெய்வ உலகத்திலே இருக்குது நம்ம தாயடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அண்ணே வாங்கண்ணே